உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தவறு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் சாதாரண விஷயந்தான். மனித சமுதாயத்தில் தவறு நடக்கிறது இயல்பு. ஆனால் அப்படி நடந்துட்டால் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம்னு ஒன்று இருக்குது. அந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். அதாவது உடல் வலிமை பெண்களுக்கு இல்லை, மன வலிமை அதிகம். அதே போல் மன வலிமை ஆண்களுக்கு இல்லை, உடல் வலிமை அதிகம். அது மாதிரி தான் இந்த மன்னிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கனாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் அதிகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள், இதுக்கு ஒரு உதாரணம், பாண்டவர்கள் பாஞ்சாலியை பணைய பொருளாக வச்சு சூதாடுறாங்க. அவங்கள பாஞ்சாலி மன்னிச்சான். அதே போல் நடு இரவு நடுராத்திரியில் நடுக்காட்டில் இது தமயந்தியை விட்டு போட்டு நலனு ஓடிட்டான். அங்கே தமயந்தி மன்னிச்சான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீதையை ராம தீயில் இறங்குன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தான் ராமபிரானை. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா சீதை ராமனை மன்னிச்சான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாதவி கண்ணகி இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதவி கண்ணகி மாதவி மேலே கோவலன் கண்ணகியோட கனவே கோவலன் மாதவி மேலே ஆசைப்பட்டு அங்கே தப்பு நடக்குது. இவளை விட்டுட்டு அவ கூட போயிடுறான். அதை கண்ணகி மன்னிச்சா கோவலனை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகலிகை, அந்த அகலிகையை பார்த்திங்கன்னா கோதவ முனிவர் மன்னிக்கலை. கோதவ முனிவர் என்ன கோபத்தில் என்ன ஒன்றார், சாபம் கொடுத்தாரு. நீ கல்லா போன்னு சொல்லி கல்லாகி போகிறதுக்கு சாபம் கொடுத்தாரு கோதவ முனிவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேணுகை, தமதத்தினி முனிவர்னு சொல்லுவாங்க. அவர் ரேணுகியை மன்னிக்கலை. தமதத்தினி முனிவர் பரசுராமனை கூப்பிட்டு, தன்னுடைய மகன் பரசுராமனை கூப்பிட்டு உங்கள் அம்மா தலையை வெட்டுறான்னு சொல்லி தலையை வெட்ட சொன்னான். அப்போது இது அது ஆண்கள் பெண்கள் இவன் செஞ்ச தப்புக்கள்லாம் அவங்க மன்னிப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆணாக இருக்கிறவனுக்கு பழி வாங்குகிற எண்ணமும் குரோதம் தான் இவன்கிட்ட அதிகமாக இருக்குதே தவிர மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் இவனுக்கு இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அதாவது அன்பு இல்லைன்னே சொல்லலாம். அன்பும் கருணையும் உள்ளத்தில் வேற்றுமை இல்லாமல், பகைமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாத்தியம் உண்டு. இதெல்லாம் அதுக்கு தான் கருணையும் அன்பும் இரக்கமும்
உயிர் இரக்கமும் வேணும் மனுஷனுக்கு. அதோட வாழ்ந்தீங்கன்னா தான் உனக்கு வந்து நீ எந்த ஒரு செயல்லையுமே வெற்றி அடைய முடியும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னுமே பல இதிகாசங்களெல்லாம் இது மாதிரி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஒரு அளவில்லாத அளவுக்கு பல இதிகாசங்களில் சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தலைவிக்கு, அதாவது கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிடுறான். அதாவது உடல் சபலத்தால் தவறு செஞ்சிட்றான் வேற ஒரு பெண்ணோட. அந்த அந்த தவறு வந்து மறுபடியும் இவனுக்கு வந்து தவறு செஞ்சிட்டோமே, நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு இவன் மனம் வருந்தி தன்னுடைய மனைவியோட தோழிக்கிட்ட சொல்லி விட்றான். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணி போட்டேன், அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப மனவேதனை அடைவா, ஆனால் என் மேலே உயிரையே வச்சுருக்கிறா, அப்படி உள்ளவளுக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணி போட்டேன், என் மனசே என்னை வருத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு. அப்போ அந்த தன்னுடைய மனைவியினுடைய தோழிக்கிட்ட தான் இவன் சொல்கிறான். அந்த தோழி சொல்கிறான், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அன்பே வடிவானவங்க உங்கள் மனைவி, அதனால தான் எனக்கு நான் அவங்களுக்கு தோழியாக இருக்கிறேன், அதனால் வந்து நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு தகுந்ததை நான் பேசி அதை வந்து சரி பண்ணி விடுறேன். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் மாதிரி ஆம்பளைக்கு மாதிரி இல்லை, எங்களுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் இறைவன் இயல்பாகவே கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போது அந்த இடத்துல அவளும் பொண்ணு, ஆனால் இவன் ஆம்பளை. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்களா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இயல்பாகவே அவங்ககிட்ட அந்த மன்னிக்கக்கூடிய குணம் பெண்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. மன்னிக்க முடியாத ஒரு கெட்ட குணம் ஆண்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க எல்லாமே அனுபவபூர்வமாக நமக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. அது கண்டு நம்ம வாழ்க்கையில் எதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது கடைப்பிடிச்சி வாழ வேணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.